இதெல்லாம் நீங்க இந்த கோபத்தை அடக்கி இன்னொரு 6 மாசம் வச்சுக்கங்க. 6 மாதத்துல 7 மாசமா 5 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடும். நீ கவலைப்படாத. ஏன்னா இதெல்லாம் நீங்க அந்த கோபம் இருக்கணும், அப்படியே இருக்கணும். இவர் நினைச்சிட்டு இருக்காரு, ஒரு குறுநில மன்னர் நினைச்சிட்டு இருக்கிறார். இவர் இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்ல, பக்கத்து மாவட்டம், அந்த மாவட்டம் இன்சார்ஜ், இந்த மாவட்டம் இன்சார்ஜ், என்ன எதுக்கு பெரிய மூட்டை தூக்கிட்டு போவார். அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதில் 1 கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. அதில் ஒரு தொகுதி கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. முடியுமா? செய்வீங்களா? என் தம்பிங்க முடிவு பண்ணா அதை யாரால மாற்ற முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆதங்கம் எங்களுக்கு, அவ்வளோ கோபம் இருக்குயா. இந்த மாவட்டத்தில் என்னத்தையா இருக்கு? இந்த மாவட்டத்தில் என்ன முன்னேற்றம் இந்த மாவட்டத்தில் இருக்கியா? வானம் பார்த்த பூமி. அதே வேளையில் இந்த மாவட்டத்தில் தென்பெண்ணையாறு இருக்கு, செய்யாறு இருக்கு, பக்கத்து மாவட்டத்தில் பாலாறு இருக்கு. எனக்கு மட்டும் அந்த அதிகாரம், ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா நான் பாலாறு, தென்பெண்ணையாறு, செய்யாறு, துறிஞ்சலாறு, இந்த ஆற்று எல்லாத்தையும் என்னால் இணைக்க முடியும். இது சாதாரண விஷயம். சாதாரண அவ்வளோ தண்ணி தென்பெண்ணையில் கடல்ல போயிட்டு இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு 130 TMC, அதுக்கு முந்தைய ஆண்டு 30 TMC, அதுக்கு முந்தைய ஆண்டு 12 TMC. அதுல கிட்டத்தட்ட 2 TMC வச்சுக்கிட்டா இந்த ஒட்டுமொத்த பகுதி எல்லாமே செழுமையாக்க முடியும். செய்யாறுல எப்பயாவது தண்ணி போகும். ஆனா இந்த தென்பெண்ணையும் செய்யாறு இணைச்சீங்கன்னா வருஷம் முழுவதும் தண்ணி வரலாம். ஆக இதுதாயா திட்டம், இதுதாயா வளர்ச்சி, இதாயா வேணும், இதாயா நீர்ப்பாச திட்டங்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு நீர்ப்பாச திட்டத்தை கூட நிறைவேற்றவில்லை, ஒன்னத்தை கூட நிறைவேற்றவில்லை. வெட்கக்கேடியா, வெட்கக்கேடியா, நீங்க வெட்கக்கேடு. ஆக இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும், நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும்.